ஷஹரு ரமலான், ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும் உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார் தருவானாக. குறிப்பாக நாளையுடைய தினம்தான் மகத்திரக்கூடிய கடைசி நாளாக இருக்கிறது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் ஈத்துக்கும் மினன்னார், ஒற்றைப்படை இரவுகள் எல்லாம் வர இருக்கிறது. நாம் அந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கல்புல் குர்ஆன் என்று, குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லப்பட்ட சூரத்துல் யாசீன் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெரிய சிறப்புகள் அந்த சூறாவில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹு தாலா அது இதயம் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், நாம் உள்ளத்திலிருந்து பேசுகின்ற பேச்சுக்களுக்கு ஒரு வலிமை இருக்கும். பாருங்க, அவர் உள்ளத்திலிருந்து பேசுகிறார். சூரத்துல் யாசீனுக்கு அந்த கண்ணியம் கிடைப்பதற்கு காரணம் அல்லாஹ் உள்ளத்திலிருந்து பேசுகின்றான். அந்த வார்த்தைகளுக்கு தத்ரூபங்கள் இருப்பதற்கு காரணமாகத்தான் அது குர்ஆனுடைய இதயமாக ஆக்கப்பட்டது. இன்னலி குல்லி ஷைஇன் கல்பா வ கல்புல் குர்ஆனி யாசீன், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இதயம் இருக்கிறது. குர்ஆனுடைய இதயம் சூரத்துல் யாசீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூரத்துல் யாசீன் இன்று முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. குர்ஆனை பாருங்க, இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல அல்லாஹ் என்னைக்குமே நாம் நம்மை விட மற்றவரை முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அந்த தன்மை யாருக்கும் கிடையாது. ஒருத்தர் பிறருடைய சந்தோஷங்கள், பிறருடைய நிம்மதிகளை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லுதுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியிடத்தில் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் அவர்களே, இன்று இரவு எனக்கு கனிமத்துடைய பொருளை நீங்கள் கண்காணிக்க கொடுத்திருந்தீர்கள். நான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இரவில் ஒருவன் வந்து என்னுடைய அந்த கனிமத்துடைய பொருளை எனக்கு தெரியாமல் திருட பார்த்து விட்டான். நான் அவனை பிடிக்க போனேன். அவன் எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தரேன் என்று சொல்லிவிட்டு அவன் தப்பித்து விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னாங்க, 2வது நாளும் அவன் வருவான், 3வது நாளும் வருவான் என்று சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் செய்தி என்னவென்று சொன்னால், ஷைத்தான் ஜின்னுடைய ரூபத்தில் மதீனாவுடைய கனிமத்தை கையாள வந்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை 3வது நாள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, இது ஷைத்தானாக இருக்கிறான், இவன் ஜின்னாக இருக்கிறது. இதை நான் கெட்டி போட்டு மதீனாவிலே சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் விளையாடும் பொருளாக நான் ஆக்கி விடுவேன். சின்ன சின்ன பசங்க எப்படி காரை வச்சு சின்ன சின்ன பசங்க விளையாட்டு பொருளை வச்சு விளையாடுறாங்களோ, அது மாதிரி இந்த ஷைத்தானையும் விளையாடும் பொருளாக ஆக்கி விடுவேன். ஆனால் எனக்கு முன்னால் சையதுனா தாவூத், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு விட்டார்கள். ரப்பி ஹப்லி முல்கல், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன, ஜின்னை வசப்படுத்துகின்ற, ஷைத்தானை வசப்படுத்துகின்ற பவர் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், யாருக்கும் கொடுத்துறாதன் என் சகோதரர் சுலைமான் துஆ கேட்டு விட்டார். அதனால் இந்த ஜின்னையும் ஷைத்தானையும் நான் விடுகிறேன். இல்லை என்றால் மதீனாவுடைய சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடும் பொருளாக பார்க்கக்கூடியதாக நான் ஆக்கி விடுவேன். நான் எதற்காக இன்று ஓதப்பட்ட சூறாவிலே அந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ வருகிறது. நாம் ஒருவர் ஒரு காரியத்தை செய்து விட்டால், அவர் ஒன்றை ஆசைப்படுகிறார் என்றால் அவருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதனால தான் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் அந்த ஆற்றலை அவர்கள் கொடுத்தான். கடல் இருக்கிறதே, கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது? சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு அடியில் கட்டி போடப்பட்ட ஜின்களும் ஷைத்தான்களும் இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் கடல் பயணம் செய்யாதீர்கள். லா தர்கவல் பஹர், கடல் பயணம் செய்யாதீர்கள். 3 பேருக்கு மட்டும்தான் கடல் பயணம் செய்ய அனுமதி இருக்கிறது. எல்லா ஹாஜன், அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கடலில் போவார்கள். அவ் ஹாசியன், போருக்கு போவதற்கு கடலில் போவார்கள். அவ் தாஜிரன், வியாபாரத்திற்காக கடலில் போவார்கள். இந்த 3ஐ தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் கடல் பயணம் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? கடலுக்கு அடியில் ஷைத்தான்கள் இருக்கிறது, கடலுக்கு அடியில் ஜின்கள் இருக்கிறது. ஒரு ஹதீஸில் வருகிறது, கடலுக்கு அடியில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி போடப்பட்ட நரகம் இருக்கிறது என்று வருகிறது. இன்ன தஹத்தல் பஹரி நாரா, கடலுக்கடியில் நரகம் இருக்கிறது என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும், இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல அல்லாஹ் மொத்த குர்ஆன்லயே 2 நபரை பற்றித்தான் சிறந்தவன் என்று, நல்ல அடியார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிமார்கள் எல்லாம் உத்தமர்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நிஅமல் அப்து,
அடிமைகளில் சிறந்தவராக அல்லாஹ் சொல்லுகின்றது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை, ஒன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஸ்வாத் என்ற சூறாவில் அல்லாஹ் இந்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்கிறான். இவர்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்? ஒருவருக்கு பொருள் கொடுக்கப்பட்டது, அவர் நன்றி செலுத்தினார். ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டது, அவர் சோதனையில் பொறுமையாக இருந்தார். இந்த இருவரும் சிறந்தவர்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை இரண்டாக பிரித்தால் ஒன்று ஷுக்ர் நன்றியாக இருக்கும், இன்னொரு பாதி சபர் பொறுமையாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஈமான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நானும் மூமின் சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட பொறுமையும் இருக்க வேண்டும், கஷ்டம் வந்தால் காசு பணம் வந்தால் நன்றியும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாயிமு ஷாகிர், காசு பணம் வருது, நீங்கள் அதை பத்திரமாக வைத்துக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார், இரவு முழுக்க நின்று வணங்கிய ஒரு நோன்பாளியுடைய நன்மையை போல, பகலில் நோன்பு வைக்கிறார், இரவில் நின்று வணங்குகிறார், இவருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அல்லாஹ் கொடுத்த பொருளில் நன்றி செலுத்தினார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று ஓதப்பட்ட சூறாக்களை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜின்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது, பிரம்மை இருக்கிறது. ஜின்னு சொன்னாலே அது வசப்படுத்திச்சுன்னு சொன்னா இது மாதிரி ஆயிடுது, வெளியில போனா உண்மையிலே ஜின்கள் இருக்கிறது மறுக்க முடியாது. அல்லாஹ் மனிதனை படைத்தது போல ஜின்களுக்கும் சில சக்திகளை கொடுத்திருக்கிறான். என்னங்க, மனுஷ மாதிரி தாங்க ஜின்னு. இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்களில் ஜின்கள் பலகீனமானது. நமக்கும் ஜின்னுக்கும் வித்தியாசம் என்னங்க? அதுவும் தொழுவணும், நம்மளும் தொழுவணும். ஒரே ஒரு வித்தியாசம், நாம் கண்ணுக்கு தெரிகின்றவர்கள், அவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள், அவ்வளவுதானே தவிர எந்த ஜின்னையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாம துன்புறுத்தாமல் இருந்தால் போதுமானது. நாம் எந்த பொருளையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல போய் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஜின்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகாதீர்கள். அது எங்கே வசிக்கும்? அதிகமாக பொந்துகள் ஓட்டையா பாக்குறோம், உடனே யாராவது போய் அந்த ஓட்டையில போய் பீஷா போயிருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபூலு பில் ஜுஹர், பொந்து பாத்தீங்கன்னா நீங்க பீஷா போவாதீங்க. ஏன்? இன்னஹா மசாக்கினுல் ஜின், அங்கே ஜின்கள் வசிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி எலும்புகளை நீங்கள் கடித்து சாப்பிடாதீர்கள், எலும்புகளை நீங்கள் போட்டு விடுங்கள். அந்த எலும்புகள் தான் ஜின்களுடைய உணவாக இருக்கிறது, அதை அசுத்தப்படுத்தி விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் எல்லாம் அந்த கோரிக்கை வைத்தது, யார சொல்லா உங்கள் உம்மத்திடத்தில் சொல்லுங்கள், இந்த எலும்புகள் எல்லாம் அவர்கள் அந்த எலும்புகளை அவர்கள் அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள், தான் பீஷா போன பிறகு அதை பயன்படுத்தி விடுகிறார்கள், பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று ஜின்கள் எல்லாம் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கு ஓதப்பட்ட சூறாக்களுடைய தொடர்பிலே வருகிறது. பாருங்க, ஜின்கள் எவ்வளவு பலகீனமானது என்பது அல்லாஹ் இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக ஒரு ஆண்டு மரணித்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. அவர்கள் அப்படியே சிம்மாசனத்துல நாற்காலியிலே அப்படியே அமர்ந்து அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. ஜின்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜின்களுக்கு தெரியல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது கூட. ஒரு ஆண்டு அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் நாற்காலியிலே இருந்து கொண்டு வேலை வாங்குவதை போல தூங்குவதை போல அமர்ந்திருக்கிறார்கள். கரையான் கடித்ததில் அந்த நாற்காலி கீழே சரிகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரிந்தார்கள். அதை வைத்து ஜின்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்களே, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டது, தெரிந்திருந்தால் நாம் இவ்வளவு கஷ்டமான வேலையை செய்திருக்க மாட்டோமே என்று ஜின்கள் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. இப்ப பைத்துல் முகத்தஸ் யாருங்க கட்டினா? அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து கட்ட வைத்தார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனோ இடங்கள் தமிழகத்தில் முக்கியமான இடங்கள் இருக்கிறது, மனுஷன் அதை கட்டவே முடியாது. போய் பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டத்தை யாருங்க கட்டினா? ஜின்கள் கட்டினார்கள். உதாரணத்திற்கு திருச்சியிலே நத்தர்ஷா பாபா தப்லா ஆலம் என்று ஒருவர் இருக்கிறார்கள். தாபீன் காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஹிஜ்ரி 200ல வந்தவர்கள் திருச்சியில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மக்பராவை போய் பாருங்கள், அதை கட்டியது ஜின்கள். சென்னையில் கூட குத்பே மதராஸ் மக்தும் அப்துல் ஹக் தஸ்தகீர் சாவி என்ற அவுலியா இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த மக்பராவை மனிதர்கள் கட்ட முடியவில்லை, ஜின்கள் கட்டியது. ஏன்? அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு ஹைட்டாக. அதையெல்லாம் ஜின்களால் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு சில காரியங்கள் செய்து விட்டால் உடல் சோர்வுகள் ஏற்பட்டுவிடும், ஜின்கள் டயர்ட் ஆகாது, பல காரியங்கள் செய்யும். எனவே தான் அன்றைய நபிமார்கள் இறைநேசர்கள் ஜின்களை கொண்டு வேலை வாங்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாவிலே சொல்லித் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத் இறங்கிற பிறகு சொன்னாங்க, ஜின்கள் 3 வகையாக இருக்கிறது. ஒரு ஜின் இருக்கிறது, லஹும் அஜ்னிஹத்துன், அந்த ஜின்களுக்கு என்று ரெக்கைகள் இருக்கிறது. யஸீரூன பிஹா ஃபில் ஹவா, காற்றிலே பறக்கும். அப்படியே ஏதோ புறா மாதிரி தெரியும், ஆனால் அது ஜின்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ரொம்ப கம்மி தாங்க. ஆனா 2வது வகை ஜின்கள் தான் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வஸின்ஃபுன் ஹய்யாத்துன், 2வது வகை என்னங்க?
பாம்பு தோற்றத்தில் வருகின்ற ஜின்கள். நபியுடைய காலத்தில் ஒரு வீட்டுல பாம்பு வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொன்னாங்க, யார சொல்லலாம் ஜின்னு பாம்பு வந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதை அடிக்காதீர்கள், 3 தடவை சொல்லுங்கள். யார் வீட்டிலாவது பாம்பு வந்து விட்டால் 3 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக இந்த வீட்டை விட்டு போய்விடு என்று சொல்லுங்கள். 3 தடவை சொன்ன பிறகும் அது போகவில்லை என்றால் அதை அடியுங்கள். ஏன்? அதுதான் ஜின்னு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபசின்ஃபுன் ஹய்யாத்துன், இரண்டாவது வகை பாம்பு தோற்றத்தில் வரையும், வகிலாபுன் நாய் தோற்றத்தில் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு பார்க்காத நாயாக தெரியும், ஜின்னாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது தான் நாம் ரொம்பவும் பயப்பட வேண்டியது, வசின்ஃபுன் யஹுல்லூன வயதானூன, என்னங்க மனித தோற்றத்திலே வருவார்கள், ஊடுருவார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மனிதர்களை போல வந்திருப்பார்கள், தங்குவார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், மனிதருக்கும் ஜின்னுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 அடையாளங்களை பாருங்கள். என்னங்க அடையாளம்? ஒன்று, நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்கும். நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்கும், இது ஒரு வகையான ஜின்களின் அடையாளம் என்றார்கள். ஒரு காலில் நின்று தொழுகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு என்று சொல்லி கொடுத்தார்கள். மூன்றாவது என்னவென்று சொன்னால், அதற்கு அந்த ஜின்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அது ஷரியத்திற்கு மாற்றமான காரியங்கள் செய்யும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அசுத்தமான இடங்கள், பீஷாப்புகள், பாத்ரூம்கள் போன்ற இடங்களில் தான் அதிகம் இருக்க ஆசைப்படும். இந்த 3 அடையாளங்களை வைத்து சுத்தமான இடங்களில் ஜின்கள் அதிகம் வராது. அதனால்தான் சுத்தமான இடத்துல மலக்குமார்கள் வருவார்கள், வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். ஏங்க நம்ம சாம்பிராணி போடுறோம், ஏங்க அத்தர் போடுறோம்? மலக்குமார்கள் வருவதற்காகத்தான். கபரிஸ்தான சின்ன ஊதுபத்தி கொளுத்திட்டா பிதாத்து ஷிர்க்குன்னு சொல்றது என்னங்க காரணம்? அந்த வாடைக்காக மலக்குமார்கள் வருவார்கள். நல்ல இடங்களில், சுத்தமான இடங்களில் தான் மலக்குமார்கள் வருகை தருவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்களில் நமக்கு தெரிகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல மிக முக்கியமான சூரா சூரத்துல் யாசீன். அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை விளங்குகின்ற ஒரு ஆட்களை நமக்கு கொடுக்க வேண்டும். ஏன்? குர்ஆனுடைய எல்லா ஞானங்களும், குர்ஆனுடைய எல்லா அஸ்திவாரங்களும் இருக்கக்கூடிய ஒரே சூரா சூரத்துல் யாசீன் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சூரா இறங்கிய பிறகு மன் கரா சூரத்த யாசீன், யாராவது ஒருவர் சூரத்துல் யாசீனை ஒரே ஒரு தடவை ஓதிவிட்டால் ஃபக அன்னமா கரஅல் குர்ஆன மர்ரத்தைன், அவர் குர்ஆனை 2 தடவை முழுமையாக ஓதிய நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, 30 ஜுஸ் 130 ஜுஸ் 60 ஜுஸ்களை ஓதிய நன்மை வெறும் சூரத்துல் யாசீனை ஓதுவதனால் கிடைக்கிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூரா. அல்லாஹ் எந்த சூராவை மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னாலே ஓதினானோ அந்த சூரா தான் சூரத்துல் யாசீனாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஹலல் மகாபிர், கப்ரிஸ்தானுக்கு நீங்க போறீங்க, உள்ள நுழைந்த பிறகு பக்கரா சூரத்தை யாசீன், அங்கே ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்து சூரா யாசீனை ஒரு தடவை ஓதிவிட்டால் நீங்க போனது ஒருவருக்காக ஓதினீங்க. ஒரே தடவை சூரா யாசீன் ஓதினீங்க, அந்த கப்ரிஸ்தான்ல 100 பேர் அடங்கி இருக்கலாம், 200 பேர் அடங்கி இருக்கலாம், 300 பேர் அடங்கி இருக்கலாம். நீங்கள் நினைத்து ஓதியது ஒருவருக்கு. ஆனால் கப்ரிஸ்தானிலே 300 பேர் இருக்கிறார்கள், 500 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவே சொல்லல. கப்ரிஸ்தானில் போய் ஓதுனீங்கன்னா கஃபஃபல்லாஹு அன்ஹும், அங்க எத்தனை பேர் வேணா அடங்கி இருக்கட்டும், எல்லாருடைய கபருடைய வேதனை அல்லாஹ் நிப்பாட்டி விடுகிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்பு. கபருடைய வேதனை யாராவது நிப்பாட்ட முடியுமாங்க? யாருக்காவது சக்தி இருக்கிறதா? இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கருவி பள்ளிவாசல்ல மாட்டிட்டேன்னு சொன்னா அது ஜாம்பர்னு சொல்றாங்க. போனு அப்படி வேலை செய்ய மாட்டேதுங்க, நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேது, டெத்தா போடுது, அப்படியே ஏரோப்ளைன் போன் நோட்டா இருக்கிற மாதிரி ஆயிடுது. என்னங்க, இருக்கக்கூடிய எல்லா கருவியும் ஆஃப் பண்ணிடுற மாதிரி ஆகிறது. கருவிகள் எவ்வளவு இருக்கிறது. கபருடைய வேதனை நிப்பாட்டுகின்ற கருவி யாருங்க சம்பாதிச்சா? ஆனால் சூரத்துல் யாசீன் என்ன வேலை செய்கிறது? நம் முன்னோர்களுடைய கபர்களில் நடக்கக்கூடிய வேதனைகளை நிப்பாட்டுகின்ற சக்தி. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மூதாக்கும் சூரத்த யாசீன், உங்களில் இறந்து போனவராக இருக்கட்டும், இறந்து போகக்கூடியவராக இருக்கட்டும், இருவருக்கும் சூரா யாசீனை நீங்கள் சொல்லித் தாருங்கள். இறந்து போனவராக இருந்தாலும் போவதற்கு முன்னாலும் சூரா யாசீன் அதனுடைய வேலையை செய்யும் என்றார்கள். 10 வேலையை செய்கின்ற சக்தி சூரத்துல் யாசீனுக்கு மட்டும் இருக்கிறது. நபி சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள், யாசீன் லிமா குரிஅ லஹு, நீ எந்த நோக்கத்தில் ஓதினாலும் யாசீன் அதனுடைய வேலையை செய்யும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, என்ன நோக்கத்திலும் ஓதுங்கள். திருமணமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திற்கும் நீங்கள் சூரா யாசீனை நினைத்து ஓதினால் அந்தந்த வேலையை அது செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 100 செய்தி சொன்னாங்க நபி அந்த ஹதீஸ்ல.
கபர்ஸ்தான்ல போய் நீங்க ஓதுனீங்கன்னா அங்க கபருடைய வேதனை நிப்பாட்டப்படும் என்று மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனால் ஓதியவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? அந்த கபர்ஸ்தான்ல எத்தனை கபராளிகள் அடங்கி இருப்பார்களோ அத்தனை பேருடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். என்று ஒரு வார்த்தையும் ஹதீஸில் வருகிறது. எனவே சூரத்துல் யாசீனுக்கு என்னங்க சிறப்பு என்று கேட்டால், குர்ஆனுடைய அசல் நோக்கங்கள் எல்லாம் சூரத்துல் யாசீன் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி தருகின்றான். அதே போன்று மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய எழுப்புதல், இதுதாங்க அசல். என்னங்க வல் பாத்தி பாதல் மௌத், நம்முடைய ஈமான் என்னங்க, மௌத்தான பிறகு நாம் எழுப்பப்படுவோம். இதை சொல்லுவது தாங்க சூரா யாசீன். சூரா யாசீன்ல போய் பாருங்க, 22 ஆயத்துகள் மௌத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, கபரை பற்றி, மஹ்ஷரை பற்றி, பர்ஸக்கை பற்றி சூரா யாசீன் பேசுகிறது. 22 வசனங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்ட சூறால மௌத்தை பற்றி, மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் சூரா யாசீன் வருகிறது. எனவே ஆஸ் பின் வாயில் என்று சொல்லுகின்ற ஒரு முஷ்ரிக் நேராக நபியிடத்தில் வந்தார். ஏறத்தாழ ஒரு கபரிஸ்தான்ல 1000 ஆண்டு முன்னால் மரணித்த ஒரு மனிதனுடைய எலும்பு மட்டும் இருக்கிறது. கபரிஸ்தான்ல போய் பாருங்க, அடக்கி 2 ஆண்டுகள் மண்ணு மட்டும்தான் இருக்கிறது, எலும்பு கூட சில இடத்தில் காணவில்லை. அதே இடத்தில் இன்னொருத்தரை புதைக்கின்றார்கள். அடக்கியவர் எங்கே போனார் தெரியவே இல்லை. பழைய கபரிஸ்தான்ல 1000 ஆண்டுக்கு முன்னால் மரணித்த ஒரு எலும்பு எடுத்து விட்டு ஆஸ்பின் வாயில் நபிக்கு முன்னாடி வச்சுட்டு பாக்குறார். யா முஹம்மது அய்யபாகுல்லாஹ் வாதா பாதமரா, இது மாதிரி எலும்பு மக்கி போய்விட்டது, இதற்கு பிறகும் அல்லாஹ் எழுப்புவான் நம்புகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் யபாசுல்லாஹ் ஆதா, இந்த எலும்பை கூட அல்லாஹ் கண்டிப்பாக எழுப்புவான் என்றார்கள். லம் யுமித்துக சும்ம யுஹீக சும்ம யுதுகிலுக, கண்டிப்பாக அல்லாஹ் மௌத்தான பிறகு உயிர் கொடுப்பான், உயிர் கொடுத்த பிறகு மௌத்தாக்குவான். இது அல்லாஹ்வுடைய வளமையாக இருக்கிறது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்த ஜனாசாவாக இருக்கட்டும், அல்லாஹ் எழுப்புவான் என்ற வசனம் சூரத்துல் அந்த யாசீனிலே ஒரு வசனம் வருகிறது. அவலம் யரல் இன்சான் அன்னா ஹலகல்லாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். அல்லாஹ்வுக்கு முதல் தடவை படைக்கும் போதே கஷ்டமா இல்லை, இரண்டாவது எழுப்புறதா கஷ்டமாக இருக்கும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுவானது என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சூரத்துல் யாசீனுடைய 77வது ஆயத் இது போன்ற செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், சூரத்துல் யாசீன்ல போய் பாருங்க, நல்லடியார்களின் அடையாளங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறைநேசர் முன் சென்ற சமூகத்திலே ஹபீபே நஜ்ஜார் அவர் மரணித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த ஹபீபே நஜ்ஜார் நல்லவரின் பக்கம் வாருங்கள் வாருங்கள், தூதுவர் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று எல்லாரையும் அழைத்தாரே, அவரை கொலை செய்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு பார்த்து, 3 இறைநேசர்கள் இருக்கின்றார்கள் உனக்கு முன்னால், அதிலே ஒருவர் ஹபீபே நஜ்ஜார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட ஹிஸ்கில் என்பவரும் நல்லவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை பாடினார்களே, அந்த ஒரு நபர் சூரத்துல் யாசீனிலே அவரை பற்றி வருகிறது. போய் வரலாறு எடுத்து பாருங்க. வதரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா, அல்லாஹ் ஒரு ஊரை திட்டி பேசுகின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் இறங்கிய பிறகு சொன்னார்கள், இந்த துன்யாவில், இந்த பூமியில் 4 இடங்கள் இருக்கிறது, நரகத்தை விட மோசமானது. யாராவது நரகத்தை பார்த்து இந்த துன்யாவில் ஆசைப்பட்டால் இந்த 4 ஊரை பார்த்துக்கோங்க. இந்த 4 ஊரையும் அல்லாஹ் வேதனை செய்திருக்கிறான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வேதனை செய்திருக்கிறான். அதில் ஒரு ஊர் சூரத்துல் யாசீனில் வருகின்ற ஊர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ஊரை சொன்னாங்க. ஒன்று என்ன தெரியுமாங்க? பாருங்க, ரூமியா என்று சொல்லுகின்ற ஒரு ஊர். பார்த்தீங்களா, முன் சென்ற சமூகம் அழிக்கப்பட்ட இடம் குஸ்துன்துனியா என்று சொல்லுகின்றது, அன்தாக்கியா என்று சொல்லுகின்ற இடம், சன்ஆ என்று சொல்லுகின்ற இடம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்ட இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நிர்பந்தமா போருக்காக அந்த பக்கம் போக வேண்டியதா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், லா ததுகுலு புயூத மசாகினில் லதீன லமு, இது போன்ற அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போகாதீர்கள். போவதாக இருந்தால் இல்லான் தக்கூனு பாக்கின், அழுது கொண்டே போங்கள், ஏன் இந்த இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடம் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட இடங்களும் துன்யாவில் இருக்கிறது. அதையும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யாவில் சொர்க்க பூமி யாராவது பார்க்க ஆசைப்பட்டால் பார்த்துக் கொள்ளுங்கள், 4 இடம் என்றார்கள். மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், திமஷ்க் என்று சொல்லுகின்ற இந்த 4 பூமியும் சொர்க்க பூமிகள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஹஜ்ஜுக்கு போறவருக்கு, உம்ராவுக்கு போறவர் அவர் எங்கே போகிறார்? சொர்க்கத்தினுடைய இடங்களை தேடி, சொர்க்கத்துடைய பூமியை தேடி போகிறார் என்பதெல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே சூரத்துல் யாசீன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதுகின்ற வளமை
காலையில எவ்வளோ தேவைகளை பண்றோம். இன்னைக்கு பேப்பர் படிக்காம யாரும் வேலைக்கு போறதில்ல, டீ குடிக்காம யாரும் வேலைக்கு போறதில்ல. இதையெல்லாம் நாம் பாக்கியமாக நினைக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு சூரா யாசீனை ஓதி யாரும் வேலைக்கு போறோமா என்று கேட்டால் கிடையாது. செய்தனா முஹிதீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹி தன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். கால் முறிந்து விட்டது. முறிந்து விட்டவன எல்லாரும் போய் தூக்க போறாங்க. ஸ்டாப், நில்லுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் நான் கீழே விழுந்தேன்? நேற்று விழுகவில்லை, முன்னால் விழுகவில்லை, இன்று நான் கீழே விழுந்திருக்கிறேன் என்றால் அல்லாஹ் ஏதோ என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றான். நான் ஒன்றை செய்ய வேண்டியதை செய்யவில்லை. யோசிக்கிறார்கள். யோசித்து கடைசியில் சொன்னார்கள், வழமையாக நான் சூரா யாசீன் காலையில் ஓதுவேன், இன்று ஓதவில்லை, கீழே விழுந்து விட்டேன் என்றார்கள். ஷேகுல் அக்பர் முஹிதீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு அமலை விட்டு விட்டோம் என்று நினைவுங்கள். வியாபாரத்தில் லாஸ் ஆகுதா, கஷ்டம் வருதா, வீட்டுல சிரமம் வருதா, அவரை திட்டாதீங்க, இவரை திட்டாதீங்க, நம்மளையே சோதிச்சு பாருங்க. நான் செய்ய வேண்டிய ஒரு நல் அமலை விட்டு விட்டேன், அதனால் வந்த சோதனை தான் இது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே முன் சென்ற சமூகத்துல அலி பின் ஹுசைன் அத்தாயி என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய இமாம் வாலிப பருவத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். கடினமான நோய். எல்லா மருத்துவர்கள் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு இதற்கு பிறகு உயிர் போய்விடும், நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். வாலிப பருவம் சந்தோஷத்தை பார்க்கவில்லை. அதற்குள் மரணத்துடைய தேதியை முடித்து விட்டார்கள். கவலையில் தூங்குகின்றார்கள். கவலையில் கனவில் பார்த்தால் ஒரு அழகிய தோற்றம் வருகிறது. சுற்றி எல்லாம் அவர்களை சுற்றி அசிங்கங்கள் நிற்கிறது, அவர்களை சுற்றி நோய்கள் நிற்கிறது. ஆனால் ஒரு நல்ல தோற்றம் வந்து எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா அசிங்கத்திலிருந்தும் அந்த நல்ல முகம் காப்பாற்றியது. இவர் கனவில் கேட்கின்றார், இவ்வளவு சோதனைகள் இருந்து காப்பாற்றிய நல்ல முகமே, நீ யார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முகம் சொன்னது, ஆன சூரத்து யாசீன், நான் தான் யாசீன் சூரா, நீ தினமும் ஓதினாயே அந்த சூரா தான் அழகிய தோற்றத்தில் வந்து உனக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் நான் காப்பாற்றினேன் என்று சூரா யாசீன் சொன்னது. அல்லாமா தாவூது தாய் போன்றவர்கள் இதை வரலாற்றிலே எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் நமக்கே தெரியவில்லை நாம் ஓதுகின்ற சூரத்து யாசீன் எத்தனை கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரொம்ப சிறப்புகள் இருக்கிற சூரா யாசீன், நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நயவஞ்சகன் 5 சூறாவை மனப்பாடம் செய்ய முடியாது. அவன் என்ன முயற்சி பண்ணாலும் மூமினுக்கும் நயவஞ்சனுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க? அவனுக்கு ஜம்சம் தண்ணியை குடிச்சு பாருங்க, குடிக்கவே முடியாது. மூமின் குடித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னதை போல 5 சூறாவை நயவஞ்சகனால் மனனம் செய்ய முடியாது. மூமின் அதை இலகுவாக மனனம் செய்து கொள்வான். நபி அதில் முதலில் சொன்ன சூரா சூரத்துல் யாசீன். சூரா யாசீன் ஒருத்த மனப்பாடம் பண்ணிட்டா நம்மளே நம்ம டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியதான், நான் மூமிங்க. ஏங்க எனக்கு சூரா யாசீன் மனப்பாடமாக இருக்குது, அது மனப்பாடம் இல்லைன்னா நான் நயவஞ்சகனாக ஆகியிருப்பேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பராத் என்ற சூரா, துஹான் என்ற சூரா 25ஆம் ஜுஸ்ல நம்ம ஓத போற சூரே துஹான் ரொம்ப முக்கியமான சூரா, அதையும் மனப்பாடம் செய்து விட்டார். அதே போன்று அம்ம யதஸாஅலூன் 30வது ஜுஸ்னுடைய தொடக்கம் அம்ம யதஸாஅலூன். இந்த சூறாவை யார் மனப்பாடம் பண்ணுவாரோ அவரும் கண்டிப்பாக அவர் நயவஞ்சகராக இருக்க முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது போன்ற பல சிறப்புகள் ஒவ்வொரு சூறாவுக்கும். சூரத்துல் யாசீனை போய் படிச்சு பாருங்க. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரொம்ப சிறந்த வார்த்தை. அல்லாஹ் சூரா யாசீனில் சொல்லுகின்றான், சொர்க்கத்திலே பேசப்படுகின்ற ஒரே வார்த்தை. என்னங்க இன்னைக்கு ஊர் பலாக்கலூரம், அதை பத்தி இதை பத்தி அங்க என்ன நடந்துச்சு இங்க என்ன நடந்துச்சு, சொர்க்கத்தில் இந்த பேச்சுகளுக்கு புறம் கேலி கிண்டல் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் சொர்க்கத்தை பற்றி, லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் இல்லா கீலன் சலாமன் சலாமா. யார் பார்த்தாலும் சலாம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொர்க்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யாசீன் என்று சொல்லுகின்றான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இமாம்கள் எழுதுகின்றார்கள், உங்களுக்கு உடலில் சோர்வுகள் வந்து விட்டால், சிரமங்கள் வந்து விட்டால், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் இந்த வார்த்தையை ஓதிக்கொள்ளுங்கள். சொர்க்கவாசிகள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இது. இதற்கு அல்லாஹ் பலதரப்பட்ட நமக்கு உடல் ரீதியான வலிமைகளை தருகின்றான் என்று எழுதுகின்றார்கள். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யாசீன்ல பலதரப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே சூரா யாசீனை நாம் அதிகம் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் ஓதிய சூரா சூரத்துல் யாசீன். ஹதீஸ்ல 2 சூறாக்கு தாங்க அதிகமான சிறப்புகள் வருகிறது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூரத்துல் யாசீன். 3வது ஒரு சூறாவுக்கு சிறப்பு அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சூரத்துல் காஃப். இதுதான் மொத்த குர்ஆனிலே அதிகம் சிறப்பு உள்ள சூரா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் யாசீன் தான் 2வது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகின்றார்கள், ஏறத்தாழ 72 ஹதீஸ்கள் சூரத்துல் யாசீனுடைய சிறப்பை பற்றி பேசுகிறது. எத்தனை ஹதீஸ்கள்? 72 ஹதீஸ்கள். ஒரு சூறாவின் சிறப்பிற்கு 72 ஹதீஸ்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட சூறாவை நாம் எப்படிங்க மிஸ் பண்ண முடியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து கேட்டார்கள், வதித்து அன்ன சூரத்தை யாசின் ஃபி கல்பி குல்லி மூமினின், ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் சூரா யாசின் மனனமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரா யாசின் அல்லாஹ் ஓதிய சூரா, அதை நாம் ஓத வேண்டும். எனவே நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தி, சூரத்து சாஃபாத் பார்த்தீங்களா, அடுத்து ஓதிய சூரா யாசின் முடிஞ்சோடனே இந்த சூரா ஆரம்பித்து விடுகிறது. சிறந்த சூறாங்க. சூரத்து சாஃபாத்துல போய் பாருங்க, ஆயத்தெல்லாம் சின்ன சின்ன ஆயத். 7 நபிமார்கள் மீது அல்லாஹ் சலாம் சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, லம் யக்திப் இப்ராஹிம் இல்லா ஸலாஸ கஸிபாத்தின். நாளைய மறுமையில நம்ம எல்லாம் நன்மையை காட்டி கட்சிலாம் நினைக்கிறோம். நபிமார்கள் தாங்கள் செய்த குற்றங்களை காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வாழ்நாளில் நான் 3 பொய் சொல்லிவிட்டேன். நபி சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய்யே பேசவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் 3 பொய் பேசிட்டேன். சூரத்து சாஃபாத்தில் அதிலே ஒன்று வருகிறது. என்னங்க, எல்லாரும் கூப்பிட்டார்கள், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். சூரத்து சாஃபாத் என்று ஓதிய சூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானுடைய வரலாறுகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை வெட்ட போனது, கனவில் பார்த்தது, எல்லா செய்தியும் அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் சலாமுன் அலா இப்ராஹிம் என்று சொல்லுகின்றான். எனவே போய் பாருங்க, சூரத்து சாஃபாத் ரொம்ப சிறந்த சூரா. சாஃபாத்னா என்னங்க? வரிசையில் நிற்கக்கூடிய மலக்குமார்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளுடைய சப்புடைய வரிசைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முன் சென்ற சமூகம் எல்லாரை விடவும் 3 காரியத்தை கொண்டு நாம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தொழுகையில் நாம் சப்புகளில் இருக்கிறோமே, முன் சென்ற எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இந்த சப்புகள் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மலக்குமார்கள் தான் வரிசையில் நிற்பார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மலக்குமார்களாகிய நாங்கள் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள். இந்த சுன்னத்தை செய்தவர்கள் நம்மளுடைய உம்மத்தினர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உம்மத்திற்கும் வரிசையில கொடுக்கப்படல, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உங்கள் வரிசையை சரி செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையில நிற்கும் போது ஒவ்வொருத்தருடைய நெஞ்சையும் தடவுவார்கள். அவருடைய முதுகை எல்லாம் தடவி இப்படி நில்லுங்கள் இப்படி நில்லுங்கள் என்றெல்லாம் ஹதீஸில் அந்த அளவுக்கு சிறப்புகள் வருகிறது என்று சொன்னால், இரண்டாவது என்னங்க, மொத்த பூமி முழுக்க மஸ்ஜிதாக, மொத்த மண்ணு முழுக்க சுத்தமானதாக கனிமத் பொருளை என் உம்மத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்த ஹலாலாக்கி கொடுத்தான். இந்த செய்தி எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலே வருகிறது. இரண்டாவது என்னங்க, மலக்குமார்களுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? ஆமீன் என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏன்? யூதர்கள் இந்த உம்மத்துடைய எந்த காரியத்தையும் பார்த்து பொறாமைப்படுவது கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை பொறாமைப்படுறாங்க, நமக்கு ஆமீன் இல்லையே, இவர்களுக்கு ஆமீன் இருக்கிறதே. மா ஹஸதத்குமுல் யஹூத் அலா மா ஹஸத்குகும் அலா ஆமீன். நீங்கள் சொல்லுகின்ற ஆமீனை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுறாங்க. ஆமீன், நீங்க ஆமீன் என்ற வார்த்தையை அதிகம் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்றைய சூரத்து சாஃபாத்திலும் சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்துடைய ஒரு ஆயத், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். பார்த்தீங்களா, 7 நபிமார்கள் மீது அல்லாஹ் சலாம் சொல்கிறான். அதில் ஒரு நபிமார்கள் இரண்டாவது தந்தையாகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நம்முடைய இரண்டாவது தந்தை. சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்று சொல்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், கப்பலிலே அவர்கள் செய்து 7 ஆண்டுகள் கப்பல் செய்து ஏற்றுகின்றார்கள். எல்லா மிருகங்கள் வருகிறது. சில மிருகங்கள் ஒவ்வொரு 7 அந்த ஆண்டில் செய்யப்பட்ட அந்த கப்பலிலே 4 வரிசைகளிலே மனிதர்கள் ஒன்றிலே, மிருகங்கள் ஒன்றிலே, பறவைகள் ஒன்றிலே, ஜின்கள் எல்லாம் ஏறுகின்றார்கள். சில மிருகங்களை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றவில்லை. அதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய இன்று பல்லி சுட்டுகிறது பாருங்க, பல்லியை ஏற்றவில்லை. வந்து கேட்டது, என்ன ஏற்றுங்கள். நான் ஏற்ற மாட்டேன், நீதானே நபிமார்களுக்கு எதிராக வேலை செய்கிறாய், உன்னை நான் ஏற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லியை நீங்கள் பார்த்தால் அதை ஒரே ஒரு அடியில் அடியுங்கள். பலஹு மிஅது ஹஸனா மன் கதல வஸகன். யார் பல்லியை ஒரு அடியில் அடிப்பாரோ அவருக்கு 100 நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க செஞ்சிச்சு அது என்று கேட்டால், சையத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நெருப்பை எல்லாம் அணைக்க போனது. அது மட்டும்தான் தன்னுடைய வாயால் ஊதி ஊதி அந்த நெருப்பை அதிகமாக ஆக்கியது. ஒரு நபிக்கு எதிராக திட்டம் தீட்டியதின் காரணமாக அதனுடைய சந்ததியை முழுக்க நீங்கள் அடியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹரமுக்கு போறோம் பாருங்க, இஹ்ராம் துணி போட்டு எந்த மிருகத்துக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுங்க. ஒரு மிருகத்துக்கு தொந்தரவு கொடுத்து விட்டால் எந்த அளவுக்கு சொன்னா, நம் தலையில் ஓடுகின்ற பேனை அடிச்சா கூட ஒரு ஆடு கொடுத்தாக வேண்டும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
5 பொருட்கள் இருக்கிறது. நீங்கள் ஹில்லிலே ஹரமிலே எந்த இடத்தில் பார்த்தாலும் அதை அடியுங்கள். இஹ்ராம் துணி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, முற்றாதீங்க, அந்த 5 பொருட்களை நீங்கள் அடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ்களிலே வருகிறது. முதலாவது என்ன தெரியுமா? அல் ஹத்அது, பருந்து. பார்த்தீங்களா, வானத்தில் தான் அதிகம் பறக்கும், காக்காவை விட அதிகம் பறக்கக்கூடியது பருந்து. அதை பார்த்து விட்டால் நீங்கள் அதை அடியுங்கள், இஹ்ராம் துணி போட்டு இருந்தாலும் பரவாயில்லை என்றார்கள். வல் ஹய்யத்து, 2வது பாம்பு. 3வது வல் பாரது, எலி இருக்கிறது. 4வது வல் அக்ரபு, தேள் இருக்கிறது. வல் கல்பு, நாய் இருக்கிறது. இந்த 5ஐயும் நீங்கள் ஹரமில் இருந்தாலும் சரி, இஹ்ராம் துணி போட்டு இருந்தாலும் சரி அடியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு நபி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. காலையும் மாலையும் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள், ஸல்லல்லாஹு அலா நூஹின் வ அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டால் லம் தல்தவுல் அக்ரபு ஃபீ தில்கல் லைலா, நீங்கள் ஓதிய நாளிலே விஷம் தோய்ந்த தேளாக இருந்தாலும் சரி எந்த பொருளும் உங்களை தீண்டாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலும் அல்லாஹ் 7 நபிமார்களுடைய வார்த்தைகள், அவர்கள் பேசிய உணர்வுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். நேரங்கள் கடந்து விட்டது. எனவே சூரத்து சாஃபாத்துடைய கடைசி வார்த்தை என்னதுங்க? சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இததான் நம்ம துஆல அதிகமா ஓதி முடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மீசானுடைய தராசு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மீசான் தராசு முழுக்க நன்மையை நிரப்ப யார் ஆசைப்படுவாரோ அவர் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை ஓதிக்கொள்ளுங்கள், அவருக்கு மீசான் முழுக்க தராசுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது போன்ற பலதரப்பட்ட செய்திகள் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாவிலே பல சிறப்புகளை பல நன்மைகளை சொல்லித் தருகின்றான். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஸ்வாத் என்ற சூறாவும் ஓதப்பட்டது. அதிலும் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த சஜிதாவெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாவிலே வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்தார்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்வதற்காக, மன்னிப்புக்காக. நீங்களும் அதிகம் சஜிதா செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சிறந்த வார்த்தைகள் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், யார் இரவு முழுக்க நின்று சஜிதா செய்வது, யார் இரவு முழுக்க நின்று வணங்குவது, அவர் யாராவது இருக்கிறாரா? இந்த ஆயத் இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆயத் சையத்னா உஸ்மானே கனியுடைய விஷயத்தில் இறங்கியது. அவர்கள் தான் குர்ஆனை அதிகமாக நின்று ஓதுவார்கள் என்ற வசனம் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வந்தது. எனவே அல்லாஹ் தஆலா குறிப்பாக சூரத்துல் யாசீன் என்னும் ஒரு சூறாவை ஓதுகின்ற, அதை விளங்குகின்ற, அதன்படி நாம் வாழுகின்ற பாக்கியத்தை சூரத்துல் யாசீனிலே குர்ஆனுடைய எல்லா செய்திகளும் ஏறத்தாழ 6666 ஆயத்துகளில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சூரத்துல் யாசீனிலே சுருக்கமாக இருக்கிறது. அதை ஒரு அடியான் விளங்கிவிட்டால் குர்ஆனை விளங்கியதை போல என்ற அடிப்படையில் சூரத்துல் யாசீனை நாம் ஒரு தடவையாவது அர்த்தம் வைத்து முழுமையான முறையில் தர்ஜுமா வைத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்து அதில் என்ன சொல்லப்படுகிற என்ற ரகசியத்தை விளங்கிவிட்டால் கண்டிப்பாக குர்ஆனுடைய விளக்கம் மிக இலகுவாக இருக்கும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது சூரத்துல் யாசீன் இறங்கிவிட்டதோ நாங்கள் அதை விளங்க ஆரம்பித்து விட்டோம். குர்ஆன் விளங்குவது எங்களுக்கு ரொம்ப இலகுவாக ஆகவிட்டு. ஏன்னா சூரத்துல் யாசீன் என்ன தெரியுமா? மற்ற குர்ஆனுடைய சாராம்சங்கள் தான். அதனால்தான் அதுல எல்லா மற்ற சூறாக்கள் வருகின்ற ஆயத்தை போல சூரத்துல் யாசீன் ஒரு சாம்பிள் இருக்கிறது. அதே மாதிரி ஆயத்துகள் இந்த சூறாவில் தெரிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மற்ற குர்ஆனுடைய எத்தனை சூறாக்கள் ஆயத்துகள் வருதோ அதெல்லாம் சூரத்துல் யாசீன் அது போன்று பாதி ஆயத்துகள் கால ஆயத்துகள் வருகிறது என்று ஓதியவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் காரணம் அதனுடைய விளக்கங்கள் தான் மற்ற குர்ஆன்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசீனை விளங்கக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நியத்தி செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.